இந்திய வரலாறு போர்களை வைத்து எழுதப்பட்டது. வெற்றிகளை மட்டும் அது குறித்து சொல்கிறது. ஆனால் இயேசு சபை வரலாறு சாமானியர்களின் வாழ்வை கல்வி எனும் ஆயுதம் கொண்டு புரட்டி போட்ட வரலாறு. விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களின் இருண்ட வாழ்வை ஒளிக்கு இழுத்து வர அம்மக்களின் புழுதியில் புரண்டு செய்த பணி இயேசு சபையின் பணி. அந்த பாதை பூக்கள் மண்டி கிடந்த நந்தவன பாதை அல்ல, முட்கள் மண்டி கிடந்த பாலைவன பாதை. இருந்தும் இரத்தம் சொட்ட சொட்ட புனித வளனார் கல்லூரி கடந்து வந்திருக்கிறது. வியர்வையும் இரத்தமும் சிந்திய ஒரு அடர்த்தியான வரலாறு அது. சவால்களை சந்தித்து சாதனையாளர்களை உருவாக்கிய ஆற்றலின் வரலாறு அது. மண்ணின் மக்கள் மாண்பு பெற கல்வியை கருவியாய் எடுத்த வரலாறு அது. 1844 தொடங்கி 2016 ஆண்டு முடிய நடந்து வந்த கல்வி பயணம் அது. வெள்ளம், காலரா, சிக்கல்கள், போராட்டங்கள் என்று சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்ற புனித வளனார் கல்லூரி இன்று பாரம்பரியமும் மரபும் கொண்ட தனிப்பெரும் கல்லூரியாய், கல்வி கடலாய், கல்வியின் விருட்சமாய் உயர்ந்து நிற்கின்றது. இந்த பாரம்பரியத்தை அங்கீகரித்து இந்திய பல்கலைக்கழக மானியக் குழு பரிசு தந்து பாராட்டியிருக்கிறது. To celebrate this heritage status, this year's College Day is converted into a Heritage College Day, and in this celebration we have great honor and pride to say that we are all Josephites and we share the same heritage and same legacy of our yesteryears, and let us feel proud to be a Josephite. We are Josephites! We are Josephites! மத்தாப்பு மகிழ்ச்சியில் எமது கல்லூரி நனைந்து திளைக்கிறது. கொண்டாட்டம் வெறுமனே வான வேடிக்கையில் முடிந்துவிடக் கூடாது. இந்த கொண்டாட்டம் மீண்டும் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கச் செய்ய வேண்டும். எங்கே தொடங்கினோம், எதற்காக இந்த கல்வி பயணம் என்கிற கேள்விகள் நம்மை ஒரு சுத்திகரிப்புக்குள்ளாக்க வேண்டும். அது ஒரு புதிய வரலாற்று நகர்வுக்கு இட்டுச் செல்ல வேண்டும். எமது பெருமையை கொண்டாடுகிற போதே எப்படி இந்த கல்லூரி இந்த பேற்றினை அடைந்தது, இந்த தனிச்சிறப்பு பெற்றதன் பின்னணி நின்ற மரபு எது என்று ஒரு மீள்பார்வை செய்து வரலாற்றுணர்வை நாம் அனைவரும் பெற்றிட இது உதவ வேண்டும். இந்த வரலாற்றுணர்வு எங்களுக்குள் புதியதொரு எதிர்காலத்தை ஒரு வரைவு செய்து கொள்ள ஒரு முனைப்பை உருவாக்க வேண்டும். எங்கள் மரபும் பாரம்பரியமும். The thrust of the Society of Jesus, the option for the poor, the underprivileged and the marginalized, gained importance, and we saw to it that these students got their due place and later also were preferred for higher studies in the postgraduate courses. தமிழக இயேசு சபை தனது கல்வி பயணத்தை தொடங்கிய காலம் பழமையும் பண்பாடும் நிறைந்த காலம். புனித வளனார் கல்லூரிக்கென அருட்தந்தை லூயிஸ் கர்னியர் அடிகளாரால் 1842 ஆண்டு புதிய கட்டிடம் உருவாக்கப்பட்ட இடம் திருச்சி மேலப்புதூர். இன்றும் பழமை மாறாமல் ஆயர் இல்லமாக நிற்கும் இந்த கட்டிடமே அது. ஆனால் கப்பல் போக்குவரத்து முக்கியத்துவம் பெற்றிருந்த அந்த காலகட்டத்தில் கோரமண்டல நகர் என்று அழைக்கப்பட்ட நாகப்பட்டினத்தில் ஒரு மாணவரையும் 5 சேசு சபை குருக்களையும் ஆசிரியர்களாக கொண்டு 1844 ஆண்டு தனது பயணத்தை துவங்கியது புனித வளனார் கல்லூரி. எவ்வித பாகுபாடும் இன்றி பூர்வீக குடிகளான இந்தியர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள், ஐரோப்பியர்கள் என அனைவரது கல்வி தேவையையும் நிறைவேற்ற வாய்ப்பாக அமைந்த புனித வளனார் கல்லூரியில்
1844ஆம் ஆண்டு 12 தமிழர்கள் உட்பட 38 பேரும், 1845ஆம் ஆண்டு 40 இந்தியர்கள் உட்பட 74 பேரும் கல்வி பயின்றார்கள். கிரீக், லத்தீன், பிரெஞ்சு, இங்கிலீஷ், தமிழ் ஆகியவற்றுடன் ஜியோமெட்ரிக்கும் அல்ஜிப்ராவும் சேசு சபை குருக்களால் கற்றுத்தரப்பட்டது. Dedicated labor of our forefathers, French missionaries, who left their country, home, everything and came over here in order to impart quality education to the people so that they come up in life. 1858ஆம் ஆண்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி உருவாக்கப்பட்டு 1862ஆம் ஆண்டு பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்படும் வரை புனித வளனார் கல்லூரியில் கல்வி இலவசமாகவே வழங்கப்பட்டு வந்தது. பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட பிறகு FA எனப்படும் இன்டர்மீடியட், BA இளங்கலை பட்டப்படிப்பு ஆகியவை வழங்கப்பட்டு 400 மாணவர்களுடன் கல்லூரி சிறப்பாக செயல்பட்டது. கல்வி பணி ஆற்றுவதில் தளராத ஊக்கமும் உற்சாகமும் கொண்டு புனித வளனார் கல்லூரி சிறப்பாக சேவையாற்றினாலும் நாகப்பட்டினத்தில் அடிக்கடி எதிர்கொள்ள நேர்ந்த கடல் சீற்றம், புயல், காலரா நோய்கள் போன்ற பலவிதமான இன்னல்களால் உயிர் உடைமை இழப்புக்கு ஆளாக நேரிட்டது. புனித வளனார் கல்லூரியை நாகையிலிருந்து திருச்சிக்கு இடமாற்றம் செய்ய முடிவெடுத்தனர் சேசு சபை குருக்கள். 1883ஆம் ஆண்டு நாகப்பட்டினத்தில் இருந்து திருச்சிராப்பள்ளிக்கு இடம் மாறியது. வடக்கே பொன்னி நதி எனப்படும் காவிரி நுரைத்து பொங்கி பாய, கிழக்கே தமிழ் சமயமான சைவ தாயுமானவர் கோயிலுடன் மலைக்கோட்டையும், தெற்கே 1000 ஆண்டு பழமை வாய்ந்த நத்தர்ஷா பள்ளிவாசலும், கோட்டை எல்லையில் சுற்றிலும் வணிக வளாகங்களும் வீடுகளும் சூழ்ந்திருந்த திருச்சிராப்பள்ளி நகரின் இதய பகுதியில் நிலை கொண்டது புனித வளனார் கல்லூரி. வந்த புதிதில் சிறிது காலம் தற்காலிகமாக கிளைவ்ஸ் பில்டிங் எனப்படும் தெப்பக்குள கரையில் இந்த கட்டிடத்தில் கல்லூரி செயல்பட்டது. புனித வளனார் கல்லூரி வளாகத்தில் 1890ஆம் ஆண்டு துவங்கப் பெற்றது புனித லூர்தன்னை ஆலய பணிகள். 1883ஆம் ஆண்டு கல்லூரியானது திருச்சிக்கு மாற பெரும் முயற்சி எடுத்த சேசு சபை மதுரை மிஷன் அதிபர் அருட்தந்தை லியோ பார்பி அவர்கள் கல்லூரி அதிபராக இருந்த 1903ஆம் ஆண்டு அன்னையின் ஆலய பணி முடிவுற்று திறப்பு விழா கண்டது. 12ஆம் நூற்றாண்டில் துவங்கி 15ஆம் நூற்றாண்டு வரை ஐரோப்பா கண்டத்தில் பிரசித்தி பெற்று விளங்கிய பிரான்சில் தோன்றிய கோத்திக் கலைமுறையில் திருச்சியில் எழுப்பப்பட்ட ஆலயம் இதுவாகும். ஆலய முகப்பு பகுதி போன்றே அதன் பீடமும் ஆலயத்தின் அடியில் உள்ள கல்லறைகளும் இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்புகளாகும். தூய அமல அன்னையே, எம் இந்திய நாட்டிற்காக மன்றாடும். விடுதலைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னமே ஆலயத்தில் பொறிக்கப்பட்ட இந்த வாசகங்களும் இந்திய சுதந்திர பொன்விழா ஆண்டில் இவ்வாலயம் புதுப்பிக்கப்பட்டதும் அபூர்வ ஒற்றுமை நிகழ்வுகளாகவே வரலாற்றில் பதிவு பெற்று இருக்கின்றது. ஆயிரத்து 895 தனது பொன்விழா ஆண்டை கொண்டாடி மகிழ்ந்தது நம் புனித வளனார் கல்லூரி. திருச்சிக்கு கொண்டு வந்து பதிய பெற்ற புனித வளனார் கல்லூரி எங்கு பயிலும் மாணாக்கருக்கு பல்வித வேலை வாய்ப்பு பெற ஏதுவான பாடத்திட்டங்களையும் தொழில் கல்வியையும் அறிமுகப்படுத்தி கிளைபரப்ப துவங்கியது. 1896ஆம் ஆண்டு தொழில்முறை இசை கலைஞராக வாய்ப்பாக சிம்பனி மியூசிக் பேண்ட் கல்லூரியில் துவங்க பெற்றது. தேர்வெழுதி தன்னை தட்டி தரம் பார்த்து கொள்ளவும் மேடை நிகழ்வுகளால் தன்னை உரமேற்றவும் மாணவர்களுக்கு வாய்ப்பாக அமையப்பெற்ற லாலி ஹால் 1905ஆம் ஆண்டு மே 30ஆம் தேதியன்று கட்டி முடிக்கப்பட்டு இந்த பேருக்கு சொந்தக்காரரும் அன்றைய மெட்ராஸ் மாகாண ஆளுநருமான சர் ஆர்தர் லாலே அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது.
I like for Secura, and every week we used to sit in the Lali Hall, write the composition. That was very compulsory. If you don't correct the mistakes, the composition will not be valued. For Secura, I used to go walking in the Lali Hall, watching how the students are writing. For Yarat, used to watch the students looking at the windows in the first floor of the Lali Hall. So that was the discipline that is being maintained in the college. When I was financially struggling hard, I approached Father Kalathil, who is the rector at that time, and I practically wept. Then he gave me a concession of 15 rupees to pay. After some time, I was not able to pay even that 15 rupees. In spite of the fact, they allowed me. The principal at that time was Erard. Today, I have written several books on a variety of subjects in English, which is being translated into 8 Indian languages. இயற்பியல் துறை இயங்கும் டிக்பி ஹால் கட்டப்பட்டு 29 மே மாதம் 1907 திறப்பு விழா கண்டது. இந்த கட்டிடம் உருவாக தாராள மனதுடன் உதவி செய்த ஆங்கில தம்பதியரின் பெயராலேயே டிக்பி ஹால் என பெயர் விளங்கி வருகின்றது. It was a cosmopolitan institution. There were the European priests were there. There were priests and students and faculty members from Kerala and from Karnataka, Mangalore, and so on. So it was heterogeneous, and so the atmosphere was, in that sense, cosmopolitan. மாணவர்களின் கல்வி தேவைக்காக 1912ஆம் ஆண்டு முதல் கல்லூரி மலர் வெளியிடுவது துவங்கியது. இதற்கான ஆண்டு கட்டணமாக ₹1 நிர்ணயிக்கப்பட்டது. 1918க்கும் 1925க்கும் இடைப்பட்ட காலங்களில் சில முக்கிய நிகழ்வுகள் கல்லூரியின் சரித்திரத்தில் இடம்பெற்றன. ரஷ்யாவை சேர்ந்த ஜெனரல் பெராசோவ் அவர்கள் நமது கல்லூரிக்கு வருகை தந்தார்கள். முன்னாள் மாணவர் சங்கம் 1918ஆம் ஆண்டு நவம்பர் 23ஆம் தேதியன்று துவங்கப்பட்டது. NCC அதிகாரியாக இருந்து மிகச்சிறந்த விருதுகளை நான் பெற்றதற்கு ஒரே காரணம், நான் இந்த மண்ணிலே, இந்த சென்ட் ஜோசப் தூய வளனார் கல்லூரி மண்ணிலே நான் கற்றுக்கொண்ட பாடம்தான். இங்கே கற்றுக்கொண்ட ஒழுக்கம், நன்னடத்தை, நேரம் தவறாமை, இதையெல்லாம் இங்கே கற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் நான் NCC அதிகாரியாக மிகச்சிறந்த அதிகாரியாக இருந்திருக்கிறேன். நாகப்பட்டினத்திலிருந்து புனித வளனார் கல்லூரி திருச்சிக்கு வந்தது தன்னை பார்க்கத்தான் என்று நினைத்தாளோ அல்லது மற்றவர்களைப் போல தானும் கல்லூரிக்கு சென்றவள் என்ற பெருமை வர நினைத்தாளோ தெரியவில்லை. 1924ஆம் ஆண்டும் 1977ஆம் ஆண்டும் கல்லூரிக்குள் நீரெடுத்து வைத்தாள் காவிரி தாய். பெருவெள்ளத்தால் பாழ்பட்டு போனது படிப்பகமான நூலகமும் பரிசோதனை கூடங்களும் தான். அப்போ நான் ஃபாதர் சீக்கிட்ட வந்து சொல்கிறேன், ஃபாதர் இந்த மாதிரி கம்பரசம்பேட்டை முத்திரை சொன்னாலும் வெள்ளம் வந்துருச்சு, ஜனங்களாம் ஓடி வராங்க, என்ன பண்ணுறது? லாலிஹால் சைடில் இருக்க 2 விங்கையுமே எல்லா ரூம்ஸையும் திறந்து விட அப்படின்னா. அப்போ அல்ஃபோன்ஸ் பியூனா எல்லா ரூம்ஸையும் திறந்து விட்டு எல்லா ஜனங்களும் பிள்ளைங்களோட பிள்ளைக்குட்டியோடலாம் வர சொல்லி, அவங்க மட்டும் இல்லை, அவங்க ஆடு மாடு கோழி பன்னிக்குட்டியெல்லாம் வந்துருச்சு உள்ள. 3வது நாள் அங்கேயே ஒரு டீ கடை, நம்ம லாலிஹாலுக்கு கீழேயே ஒரு டீ கடை ஆரம்பித்து அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையுமே ஃபாதர் சீக்கே செஞ்சார். 3 நாள் அவ்வளோ பேர் ஒரு பெரிய ஒரு மகாநாடு நடத்தின மாதிரி இருந்துச்சு. இந்த கல்லூரிக்குள்ளே வெள்ளம் வரலாம், இடி மின்னல் இடிக்கலாம், என்ன இருந்தாலும் இந்த கல்லூரியை எதுவும் அசைக்க முடியாது. இறுதியாக ஜெயக்கொடி ஏற்றுவது சென்ட் ஜோசப். 1938ஆம் ஆண்டு அப்போதைய பிரதம மந்திரியான உயர்திரு சி. ராஜகோபாலாச்சாரி அவர்கள் நமது கல்லூரிக்கு வருகை தந்ததுடன் தனது மகிழ்வையும் பதிவு செய்தார்கள். 1939ஆம் ஆண்டு லாலிஹாலின் இருபுறமும் இணைந்துள்ள வகுப்பறை கட்டிடங்களும் விடுதிக்கான கட்டிடங்களும் கட்டப்பட்டன. நம் புனித வளனார் கல்லூரி தனது 100ஆண்டு விழாவை கொண்டாடி திருச்சியையே விழாக்கோலம் காண வைத்தது. 1955ஆம் ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி
உயர்திரு காமராசர், உயர்திரு இந்திரா காந்தி ஆகியோருடன் பாரத பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கல்லூரிக்கு வருகை தந்த வரலாற்று நிகழ்வு அரங்கேறியது. அதே ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி அன்றைய துணை ஜனாதிபதியான டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களால் தாவரவியல் மற்றும் விலங்கியல் துறைகளுக்கான கட்டிடங்கள் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது. 1967ஆம் ஆண்டு ராபினட் ஹெர்பேரியமும் கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்தது. ஆயிரத்து 1970ஆம் ஆண்டு 125ஆம் ஆண்டு விழாவானது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி துவங்கி 15ஆம் தேதி வரை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அப்போது தமிழக முதல்வராக இருந்த மதிப்பிற்குரிய மு. கருணாநிதி அவர்கள் முதல் நாள் விழாவில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்தார்கள். அவருடன் நமது கல்லூரி முன்னாள் மாணவரான நடிகர் திரு அசோகனும் வந்திருந்து விழாவினை சிறப்பித்தார். 1978ஆம் ஆண்டு மே 5ஆம் தேதி அன்று மெட்ராஸ் யூனிவர்சிட்டி புனித வளனார் கல்லூரிக்கு தன்னாட்சி அந்தஸ்து வழங்கி ஃபவுண்டேஷன் கோர்சஸ் துவங்கப்பட்டது. 1982இல் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் உதயமாக நமது கல்லூரியை தன்னுடன் இணைத்துக் கொண்டு பெருமை பெற்றது பாரதிதாசன் பல்கலைக்கழகம். ஜூன் 1986 முதல் ஷெப்பர்ட் புரோகிராம் துவங்கப்பட்டு திருச்சியை சுற்றியுள்ள கிராமங்களில் சமூக சேவைகளில் ஈடுபட மாணவர்களுக்கு வாய்ப்பளித்தது. எங்களுடைய ஷெப்பர்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய மோட்டோவே தொண்டு செய்வதற்காக படியுங்கள், படிப்பதற்காக தொண்டு செய்யுங்கள் என்பது. நாங்கள் மட்டும் இல்லாமல் இனி வரும் மாணவர்களும் இந்த ஷெப்பர்ட் துறையின் மூலமாக திருச்சி சுற்றி இருக்கிற ஏகப்பட்ட கிராமங்களுக்கு தொண்டு செய்ய போகிறாங்க. பெண்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்களோட வாழ்க்கைக்கு இன்னும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டோம். ஒரு வருட பணி இருக்குது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு இன்னும் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே கண்டிப்பாக பண்ணி தருவோம். 1994ஆம் ஆண்டு கல்லூரியின் வரலாற்று சிறப்புமிக்க 150வது ஆண்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதிக வேலைவாய்ப்புள்ள துறையாக இன்று திகழும் MBA பட்டப்படிப்பினை வழங்க வசதியாக 2007ஆம் ஆண்டு ஜோசப் இன்ஸ்டிடியூட் மேனேஜ்மெண்ட் ஜிம் துவங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. 2008இல் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய நூலகமான அருட்பே நூலகம் கட்டப்பட்டது. இங்கு 1,60,000 புத்தகங்களும் இவற்றில் அரிதான புத்தகங்கள் வாட்டர் ப்ரூஃப் செய்யப்பட்டும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. புனித வளனார் கல்லூரியில் படித்து பார்வோற்ற வாழ்ந்து புனித வளனார் கல்லூரிக்கு புகழ் சேர்த்தோர் பலர். இவர்களில் முதன்மையானவர் 1952 முதல் 1956ஆம் ஆண்டு வரை இக்கல்லூரியில் இயற்பியல் மாணவராக இருந்த முன்னாள் ஜனாதிபதி விஞ்ஞானி அமரர் அப்துல் கலாம் அவர்கள். முதல் முறையிலே இந்த இல்லற வாழ்வில் இருக்கக்கூடிய ஒருவரை இந்த கல்லூரிக்கு துணை முதல்வராக நியமிக்க முடிந்த இந்த கல்லூரியினுடைய நிர்வாகம் என் மீது கொண்ட அந்த நம்பிக்கையினாலே அவர்கள் என்னை இந்த கல்லூரியிலே முதல் முறையாக இல்லறத்தாரிலிருந்து துணை முதல்வராக நியமித்து பார்த்தார்கள். என்னுடைய வளர்ச்சி முழுமைக்கும் பொறுப்பு இந்த கல்லூரி தான் என்னை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறது. புனித வளனார் கல்லூரி பெருமிதமும் பேருவகையும் கொள்ளும் அடுத்த மாணவர் கார்கில் போரில் தன்னுயிர் ஈந்து வீர் சக்ரா விருது வென்று இரவா புகழ் பெற்ற மேஜர் சரவணன். என்னிடம் படித்த என் பிள்ளை இவர் என்று நெஞ்சு முட்டும் நேசமும் பெருமையும் இக்கல்லூரிக்கு என்றும் உண்டு. நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்ட
இயற்பியல் விஞ்ஞானி GN ராமச்சந்திரன், முன்னாள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் திரு N கோபால் சுவாமி, செபியின் முன்னாள் சேர்மன் திரு N தாமோதரன், சுப்ரீம் கோர்ட்டின் தற்போதைய நீதிபதிகள் திரு C நாகப்பன், எலக்ட்ரானிக் ஓட்டு இயந்திரத்தை வடிவமைத்தவரும் புகழ்பெற்ற எழுத்தாளருமான திரு சுஜாதா ரங்கநாதன், சமூக நீதி மற்றும் மேம்பாட்டுக்கான மாநிலங்களவை மத்திய அமைச்சர் திரு நெப்போலியன், பிரபல திரைப்பட இயக்குனர் திரு பிரபு சாலமன், பிரபல எழுத்தாளர் அமரர் திரு சாண்டில்யன், கர்நாடக இசைக்கலைஞர் மோர்சிங் வித்வான் ஸ்ரீரங்கம் திரு கண்ணன், புனித வளனார் கல்லூரிக்கு பெருமை சேர்த்த முன்னாள் மாணவர்களில் சிலர் ஆவர். If I was a commentator for All India Radio and TV, it is all because what I learned in the St. Joseph's College. I learned, and even now I am learning from this campus. This has given me my life. புனித வளனார் தன்னாட்சி கல்லூரியின் மற்றொரு பெருமை நியூட்டன் மியூசியம். தென்னிந்தியாவில் அரசு சாரா தனியார் அமைப்பு நடத்தும் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் இது. இதனை உருவாக்கிய அருட்தந்தை நியூட்டனின் பெயரால் அழைக்கப்படும் இந்த அருங்காட்சியகத்தில் காலத்தால் 1884 ஆண்டுக்கு முந்தைய தாவரங்கள், பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் மற்றும் படிம மாதிரிகள் பாதுகாக்கப்படுகின்றன. 1840 ஆண்டுகளில் நமது கல்லூரியினை உருவாக்கிய சேசுசபை குருக்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான பழனி மலைகளுக்கு சென்றிருந்த போது இயற்கையின் உயிர் சங்கிலி அமைப்பில் அதுவரை கண்டறியப்படாத பல புதிய புல் மற்றும் தாவரங்கள், பூச்சி விலங்கினங்களை கண்டறிந்தார்கள். கிமு 5000 முதல் 2000க்கும் இடைப்பட்ட கற்காலம், கிமு 700க்கும் 500க்கும் இடையிலான தென்னிந்திய இரும்பு காலம் சார்ந்த பல படிமங்களை கண்டெடுத்து கொடைக்கானலில் உள்ள செண்பகனூரில் பாதுகாத்தனர். கல்விக்கு அளிக்கப்படும் அதே முக்கியத்துவம் ஒழுக்கம், விளையாட்டு மற்றும் கலை கலாச்சார மேம்பாட்டிற்கும் வழங்கப்படுகிறது என்பதுவே புனித வளனார் கல்லூரியின் முக்கிய நோக்கமும் சிறப்பான செயல்பாடுமாகும். இங்கே வந்து 3000 மீட்டர் ஸ்டீபிள் ஜஸ்டில் ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டியில் நான் கோல்டு மெடல் அடித்து நியூ மீட் ரெக்கார்டு வச்சேன். 9.18 செகண்டில் கிராஸ் பண்ணி நியூ மீட் ரெக்கார்டு வச்சேன். தனிநபர் விளையாட்டுகளான தடகளம் முதல் கால்பந்து, கூடைப்பந்து, கைப்பந்து, பூப்பந்து, காக்கி என குழு விளையாட்டுகளிலும் கவனம் செலுத்தி தேசிய, சர்வதேச விளையாட்டு வீரர்களை புனித வளனார் கல்லூரி உருவாக்கி வருகிறது. நான் நேஷ்னலில் 5000 மீட்டரில் பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்கேன். பிரேம் எட்வின் சார், ரெனிலனா இவங்க எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருக்காங்க. எங்கள் பிரின்ஸிபல், ஸ்போர்ட்ஸ் கோஆர்டினேட்டர் இவங்க இந்த ஃபாதர்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. வாலி விளையாட்டு வீரன். ரீசெண்டாக சண்டிகரில் நடந்த ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டியில் பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபஸ்ட் இயரில் சில்வர் மெடல் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏசியன் ஜூனியர் ஃபென்சிங் சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். இந்தோனேஷியாவில் நடந்துச்சு. அப்புறம் இந்தியாவில் நடந்த சவுத் ஏசியன் ஃபென்சிங் சாம்பியன்ஷிப்பில் பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்கேன். நம் கல்லூரியில் பயிற்சி பெற்று சிறந்த வீரர்களாக பிரகாசித்த பலர் விளையாட்டுத் துறையில் ஜோசப்பைட் என்ற பெயருக்கும் மெரூன் நிற கல்லூரி விளையாட்டு சீருடைக்கும் தனி மதிப்பும் மரியாதையும் ஏற்படுத்தியதுடன் தங்களது சாதனைகளால் அரசு மற்றும் சிறந்த தனியார் நிறுவனங்களில் இதன் மூலம் வேலைவாய்ப்பினை பெற்று தங்களது வாழ்வை வளப்படுத்திக் கொண்டு இருக்கின்றார்கள். என்னுடைய விளையாட்டு கால்பந்து. அந்த கால்பந்தாட்டத்திலும் நான் விளையாண்டு இன்று நான் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் விளையாட்டு பிரிவு அடிப்படையில் வேலையில் பணியமர்த்தப்பட்டேன். விளையாட்டாகட்டும், கலை விழா போட்டிகளாகட்டும், புனித வளனார் கல்லூரி மாணவர்கள் வருகிறார்கள் என்றால் மதிப்பும் எதிர்பார்ப்பும் எங்கு விழாக்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் காண கிடைப்பதை தமிழகமெங்கும் அறியலாம். இளமைக்கு மேடை அமைத்து தரும் புனித வளனார் கல்லூரியின் சிவப்பு கம்பள வரவேற்புகளை தங்களுக்கான வாய்ப்புகளாக வாசல் அமைத்து வாசம் பரப்பி புகழ் சேர்க்கின்றன புனித வளனாரின் இளமை பட்டாளம். நான் ஃபைன் ஆர்ட்ஸ் டீமில் கிளாசிக்கல் டான்ஸராக இருக்கேன்.
நிறைய ப்ரைஸஸும் வாங்கியிருக்கேன். பாரதிதாசன் யூனிவர்சிட்டி நிறைய ப்ரைஸஸும் வாங்கியிருக்கேன். ஸோ என்னோட என்கரேஜ்மெண்ட் காரணம் பிரின்சிபல், ஃபைன் ஆர்ட்ஸ் கோஆர்டினேட்டர் அண்ட் எல்லா ஸ்டாஃப்ஸும். நான் நம்முடைய சேசபை மீது மிக ஈடுபாடு கொண்டதற்கு காரணம் பல குருமார்கள். ஃபாதர் செராக் அவருடைய சமூக சேவையை கண்டு நான் அயர்ந்து போயிருக்கிறேன். 2000 வருடம் கல்லூரிகளுக்கான தரவரிசையை நிர்ணயிக்கும் NAAC நமது கல்லூரி 5 நட்சத்திரம் கொண்டதாக தரவரிசைப்படுத்தியது. 2004ஆம் ஆண்டு பல்கலை மானிய குழு நமது கல்லூரிக்கு காலேஜ் வித் பொட்டன்ஷியல் ஃபார் எக்ஸலன்ஸ் என்ற கௌரவத்தையும், 2006ஆம் ஆண்டு NAAC ஆனது செகண்ட் சைக்கிளில் A+ எனவும், 2012ஆம் ஆண்டு தேர்ட் சைக்கிளில் A கிரேட் எனவும் நமது கல்லூரியை தரவரிசைப்படுத்தியது. நம் புனித வளனார் தன்னாட்சி கல்லூரியின் ஒப்பற்ற கல்வி சேவையை கௌரவப்படுத்தி தமிழகத்தில் பாரம்பரிய பெருமை பெற்ற முதல் கல்லூரி என்ற உச்சத்தையும் 2016இல் தொட்டு நிற்கிறது. "60 colleges applied for this funding, and out of these 60 colleges, only 19 colleges were awarded with this heritage status, and from Tamil Nadu 6 colleges applied and only St. Joseph's was given this great honor." திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரிக்கு இந்தியாவின் பாரம்பரியமிக்க கல்லூரிக்கான அந்தஸ்து பல்கலைக்கழக மானியக் குழுவால் வழங்கப்பட்டுள்ளது. திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரி மத்திய அரசின் பல்கலைக்கழக மானியக் குழுவால் இதற்கான அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. ஓங்கி உயர்ந்து நிற்கிற புனித வளனார் கல்லூரி கற்களால் கட்டப்பட்ட வெறும் கட்டிடமல்ல, இரத்தமும் தசையும் இணைந்து செதுக்கப்பட்ட ஒரு உயிரோவியம். இயேசு சபையினர்கள், பேராசிரிய பெருமக்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள், இந்நாள் முன்னாள் மாணவர்கள், பெற்றோர்கள் என ஒரு கூட்டு குடும்பம் உருவாக்கிய 172 வருட மரபும் பாரம்பரியமும் தான் புனித வளனார் கல்லூரி என்ற அறிவு கோயில். ஆண்டுகளின் எண்ணிக்கையில் இந்த கல்லூரியின் மரபை அளவிட முடியாது. 1844ஆம் ஆண்டு முதல் தன்னை சுற்றியுள்ள சமூகத்தின் மீது ஏற்படுத்திய தாக்கத்தின் அடர்த்தியை வைத்தே இந்த மரபையும் பாரம்பரியத்தையும் கணக்கிட வேண்டும். மரபும் பாரம்பரியமும் கொண்ட புனித வளனார் கல்லூரி ஒரு புதிய பாதையில் இன்றும் தயாராகி வருகிறது.